பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாய் விளங்கக்கூடிய முக்தீஸ்வரர் திருக்கோயில். இதுக்கு ஏன் முக்தீஸ்வரர்னு பேர் வந்துச்சு தெரியுமா? இந்திரனுடைய வாகனமாக இருக்கக்கூடிய ஐராவதம் அது ஒரு சாபம் காரணமாக பூமியில் வந்தது. அதற்கு நம் இந்திரனின் வாகனமாக ஐராவதம் என்றது தெரியல. அது ஒரு சாதாரண யானையை போல் தெரிந்தது. எம்பெருமானுக்கு நீரால் அபிஷேகம் செய்து பூஜித்ததனால் அந்த யானைக்கு முக்தி பெற்று அது ஐராவதமாய் வானலோகத்திற்கு திரும்பியது. அதனால் முக்தி ஈஸ்வரர், முக்தி கொடுத்த ஈஸ்வரர் என்ற பெயர் வந்தது. இது பஞ்சபூத ஸ்தலங்களில் காற்று ஸ்தலமாய் திகழ்கிறது. நீண்டமாமிடற்று ஆண்டவாயிலாய், நீலமாமிடற்று ஆலவாயிலாய், வாழதாயினார் ஞானமாழ்வரே, ஞானம் ஏழுமா ஆடவாயிலாய், சீளமே சொலி காடன் வீடவே, ஆடல் ஏற்றினார் கூடளவாய், பாடியே மனம் நாடி வாழ்வினே. நன்றி. 5ஆம் பஞ்சபூத ஸ்தலத்தை நம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.